இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா கொடுத்துருக்கிற கேரக்டர் அரேயில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வவல்ஸ் இருக்குன்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி சேம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஷ் இன்க்ளூட் iostream என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா int மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு கேர் டேட்டா டைப்பில் str என்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். கேரக்டர் அரே சைஸ் வந்து 100. நெக்ஸ்ட் coutல என்டர் ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ in என்ற ஆப்ஜெக்டில் str என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்ணுவார். என்டர் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து str என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம ட்ராவர்சிங் பண்ண போகிறோம். ட்ராவர்சிங் பண்ணும்போது ஒரு கேரக்டரை நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா AEIOU அந்த கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா மேட்ச் ஆயிடுச்சுன்னா வவல் கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். int v count 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா இந்த வேரியபிளோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் 0லேருந்து 1. அந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் வவல்ஸ் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, வவல் இல்லை, அது வந்து கன்சோனன்ட்னா சி கவுண்ட் 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராவர்சிங் பண்ண போகிறோம். ட்ராவர்சிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேர் டேட்டா டைப்பில் ஆஸ்டிக் PTR என்ற ஒரு பாயிண்டர் வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டர் வேரியபிள்க்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த வேரியபிள்குள்ளே என்ன அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஒரு வேல்யூ வந்து இருக்கும், இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து இருக்கும். இப்போ PTR ஈக்குவல் டு STR என்ற ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணுறேன். அப்படின்னா இந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே என்ன அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அரே ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் இண்டெக்ஸ் 0 பொசிஷனில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்ரஸ் தான் என்ன இருக்கும் இந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே இருக்கும். இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணும். இப்போ coutல ஆஸ்ட்ரிக் PTRன்னு கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அலோன்னு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அச்சுன்னு வருது. ஓகே, ஸோ அந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுது. நம்ம ஆஸ்ட்ரிக் PTR கொடுக்கும்போது அதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு வைல் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது வேல்யூ வந்து பாயிண்டர் வேரியபிள் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டராக இருக்கக்கூடாது. ஸோ நல் கேரக்டராக இல்லைன்னா கண்டிஷன் ட்ரூ, நல் கேரக்டர் வந்து லாஸ்ட் கேரக்டர், நல் கேரக்டராக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, உள்ளே வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். PTR அப்பர் கேஸில் A, நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸில் E, நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸில் I, நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸில் AEIO, நெக்ஸ்ட்டு அப்பர் கேஸில் AEIOU. இப்போ அப்பர் கேஸ் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து லோயர் கேஸ். ஸோ ஆஸ்ட்ரிக் PTR ஈக்குவல் டு A E I AEIO U AEIOU. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வவல் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா கான்சோனன்ட் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டர் வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போ ட்ராவல்சிங் பண்ணணும், இன்னொரு கேரக்டருக்கு போகணும், நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகணும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ், ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இது வந்து டேட்டா டைப் வந்து கேரக்டராக இருக்கிறதுனால பைட் வந்து 1 பைட். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிடிஆர் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது பிடிஆருக்குள்ளே ஒரு வேல்யூ வந்து இருக்கும், அட்ரஸ் வேல்யூ, அதோட ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேரக்டர் பைட் வந்து பார்த்திங்கன்னா 1 பைட்டாக இருக்குது. இப்போ வந்து அடுத்த கேரக்டர் வந்து போகிறேன். அடுத்த கேரக்டர் வந்து போகும்போது நல் கேரக்டரான்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். நல் கேரக்டராக இல்லைன்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து வவுலில் செக் பண்ணுறேன். வவுலில் இருந்துச்சுன்னா வி கவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லைன்னா சி கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக சி அவுட்டில் நம்பர் ஆஃப் வவுல்ஸ் வி கவுண்ட் வேரியபிள்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கன்சோனன்ட்ஸ் சி கவுண்ட் என்ற வேரியபிள்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தலாம். அலோன் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து என்டர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா EAEIOU அப்படின்னா EO ரெண்டு கேரக்டர் தான் வவல். ரிமைனிங் 3 கேரக்டர்ஸ் வந்து கன்சோனன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, நம்பர் ஆஃப் கன்சோனன்ட்ஸ் வந்து 3.